இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியமான மற்ற சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் ஒழுக்கமாக இருந்தாலும், ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தாலும், பெண்கள் ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த ஒழுக்கக்கேட்டிற்கு நம்மளை தள்ளக்கூடிய எந்த ஒரு சந்தேகத்தின் சாயலும் படக்கூடிய காரியங்களை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டும். நம்ம சுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, நம்மளை அசுத்தப்படுத்தி விடும் என்ற அந்த இடங்களுக்கு கூட போகாமல், அந்த வாய்ப்பை கூட யாருக்கும் வழங்காமல் நம்மை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான பல அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவங்களுடைய அறிவுரைகளில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவங்க எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் ஒத்துஹூல அலன்னிசா, நீங்கள் பெண்கள் இருக்கிற வீடுகள், அவங்க மாத்திரம் இருப்பாங்க இல்லையா, ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீடுகள், அங்கே நுழைவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுக்கு தானே இதை சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெண்ணு இருக்கிற வீட்டிற்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அன்சாரிகளை சேர்ந்த ஒரு சஹாபி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ கணவன் வழியில் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ஒரு பெண்ணுக்கு அவள் புருஷனுடைய அண்ணன், புருஷனுடைய தம்பி, அந்த வகையில் உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூடவா தனியாக போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஆண்கள் போகக்கூடாதுங்கிறீங்க, சரியான விஷயந்தான். ஆனால் புருஷனுடைய உறவினர்கள், ஒரு பெண்ணுடைய கணவனின் உறவினர்கள், அவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அதில் தான் நாசமே இருக்கிறது, அழிவே அதில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த எச்சரிக்கை, ஈயாக்கும் ஒத்துஹூல அலன்னிசா, பெண்கள் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் போகக்கூடாது, பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கத்தில் உள்ள எல்லா போதனையுமே ரெண்டு பேருக்கும் உள்ளது தான். அதே மாதிரி ஒரு ஆண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு பெண் மாத்திரம் போகக்கூடாது. எப்படி ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆண் போகக்கூடாதோ, ஒரு ஆண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீடாக இடமாக இருக்குமையானால் அங்கே ஒரு பெண்ணும் போகக்கூடாது. அவங்க எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் சரிதான், போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த ஒரு சஹாபி கேட்குறாரு, அரஐத்தல் ஹம்ப, கணவன் வழி உறவினர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஹம்மு அல் மௌத், அதில் தான் மௌத்து, நாசமே அங்கே தான் இருக்கிறது, அது மௌத்து, நம்மளை மௌத்தாக்கிவிடும், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரும்பாலான குடும்பங்கள் சிதைஞ்சு நாசமாக போவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த ஒழுக்கக்கேடுகளை விட அந்த ஒழுக்கக்கேடு நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம்தான். ஒழுக்கக்கேட்டினால் குடும்பங்கள் சிதைவதை விட ஏதாவது நடந்திருக்குமோ என்று சந்தேகம் ஏற்படுது பாருங்க, அந்த சந்தேகத்தின் காரணமாகத்தான் அதிகமான கேடுகளை பல குடும்பங்கள் சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சந்தேகம், ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு ஆண் போயிட்டு வர்றாருன்னு வைங்க, அப்படி வந்தாரையானால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய என்ன நினைப்பாங்க, இவன் அங்கே போகிறான், எதுக்கு அடிக்கடி போகிறான், புருஷன் இல்லாத நேரத்தில் எதுக்கு போகிறான், இப்போ ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கும்போது இந்த பொம்பளை எங்கே போகுது என்று 4 பேர் பார்க்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான ஒரு விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடும். கணவனே கூட நான் இல்லாத நேரத்தில் இவன் வந்துட்டு போகிறான் என்று அந்த கணவன் கேள்விப்பட்டால் கூட அவங்களுக்கு மத்தியில் என்னவாயிரும், சாதாரணமாக கூட வந்துட்டு போயிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு மார்க்கம் அனுமதித்த ஒரு காரியத்தை பற்றி பேசுவதற்காக கூட வந்திருப்பாங்க. ஆனால் தனியாக இருக்கக்கூடாத, ஒரு பெண்ணு மாத்திரம் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் போகவே கூடாது. அப்போ ஒட்டுமொத்தமாக போவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதற்கு கணவனின் உறவினர்களை கூட நெருங்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம், மனிதர்களில் 4 வகையாக பிரிக்கலாம். ஆம்பளை நல்லவனாக இருப்பான், அந்த பொம்பளையும் நல்லவளாக இருப்பாள், இது ஒரு வகை. நம்ம தப்பு தண்டனை செய்யக்கூடாது என்ற இறையச்சம் உள்ளவனாக ஒரு ஆம்பளை இருப்பான், ஒரு பெண் அது மாதிரி இருப்பாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தனியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது ரெண்டும் கெட்டவங்களாக இருப்பாங்க, இவனும் ஒரு மாதிரியான டைப்பான ஆளாக இருப்பான், அவளும் ஒரு மாதிரியான ஆளாக இருப்பாள். அந்த மாதிரியான ஒரு நேரத்திலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இவன் கொஞ்சம் நல்லவனாக இருப்பான், அவ கெட்டவளாக இருப்பாள், அல்லது அவ நல்லவளாக இருப்பா, இவன் கெட்டவளாக இருப்பான். இந்த 4 வகை தான் இருக்க முடியும். இந்த 4மே நல்லது கிடையாது.
நீங்கள் 4 வகையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அதனால் நன்மை ஏற்படுமா? ஏற்படாது. இப்போ 2 பேருமே நல்லவங்கள்னு வச்சுக்கிறோம். முதல் விஷயத்தை, ஒரு பெண் இருக்கிறாங்க, இந்த ஆண் இருக்கிறார், அவங்களும் தொழுகை இபாதத்து உள்ள ஒரு பெண்ணு, இந்த ஆம்பளையும் தொழுகை இபாதத்து இறையச்சமுடைய ஒரு ஆள், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக குர்ஆன் ஹதீஸ் இப்படி நடப்பார் என்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதராக இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இவங்க 2 பேரும் தனியாக இருந்தார்களே, ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் சைத்தான் வருவானா வரமாட்டானா. நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கிறது கெட்ட வேலை செய்யறதுக்காக வேண்டிய அலையிறது ஒரு கூட்டம், அது ஒரு விஷயம். சந்தர்ப்பத்தில் தவறுறது ஒன்று இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் லேசாக ஒரு சபலம் ஏற்பட்டு விட்டால், தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால், நம்ம இவ்வளவு நாள் அல்லாவுக்கு பயந்து கட்டி காத்து கொண்டிருந்தோமே அந்த நல்லவன்கிற அந்த குட்வில், அந்த பேரு, அது போய்விடும். கடைசியில் படுகொலையில் நம்ம விழுந்துருவோம். அப்போ நல்லவங்களாக இருந்தால் கூட ஏன் யூசுப் நபியுடைய சம்பவத்தில் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். இப்போ எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தால் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் என்ன வேண்டாலும் நடந்துடலாம். மனிதனுடைய மனசு அலை பாயக்கூடியது, ஒரே மாதிரியாக ஸ்டடியாக கண்ட்ரோல் ஆகலாம் யாராலையும் வச்சுக்கொள்ள முடியாது. சில சூழ்நிலைகளில் மனுஷன் தருமாறிடுறான். இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படுச்சுன்னு வைங்க. அப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கக்கூடியவங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நான் என்ன அப்படிப்பட்டவனா சில ஆள் கேட்பாங்க, ஏன்டா தனியாக போயிட்டு வர்ற, நான் என்ன அந்த மாதிரியான ஆளா, ஏமா தனியாக வந்துட்டு போகிற, நான் என்ன அப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, உடனே இது அவங்களுடைய செயல் ஆதாரமாக காட்டுவாங்க. நீ எப்படிப்பட்ட ஆணா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா என்ன, 2 பேரும் தனியாக இருந்தால் 3வது சைத்தான் ஒன்று தருப்பானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா கான தாலிதஹும ஷைத்தான், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் 3வதாக சைத்தான் இல்லாமல் இருக்க மாட்டான். நீங்கள் என்ன விளங்கனே, 2 பேர் தனியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, நெசமா நீங்கள் நல்லவளா இருந்துருவீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்க மாட்டீங்கள, இன்னொருத்தனும் கூட உட்காந்துருவான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் அங்கே நீங்கள் 2 பேர் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மையில் 2 பேர் இல்லை, சைத்தான் 3வதாக இருக்கிறான். அப்போ சைத்தான் இந்த அவங்களே காட்டினான்னா இங்கேயும் காட்டுவான் அங்கேயும் காட்டுவான். கடைசியில் நான் அவன் 3 சைத்தான் ஆக்கிடுவான். ஒரு சைத்தானாக இருந்து என்னவா இருப்ப, 3 சைத்தானில் முடிஞ்சு போயிடும். இப்போ என்ன ஆகுறது? இப்போ நம்ம நான் நல்லவன் தானே, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அப்போ நல்லவன் தானே என்றெல்லாம் சொல்லி கொண்டாலும் இது ஒரு பெரியதான் ஏற்படுது ஒன்று, அல்லது ஒன்றுமே ஏற்படலை, ஒரு அசம்பாவிதம் ஏற்படல. 2 பேரும் நல்ல ஆள் தான், சும்மா தான் போனீங்க, சும்மா தான் வந்தீங்க. அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தன் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறான், நீங்கள் அங்கேருந்து இறங்குறீங்க, இவன் ஏன் இங்கே வந்தான், நெசமாக நீங்கள் ஒன்றுமே செய்யலை, சும்மா தான் போனீங்க, ஒரு புஸ்தகத்தை தான் கொடுத்தீங்க, ஒன்றுமே நடக்கலை, சாதாரண மார்க்கம் தடுத்த எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணு மாத்திரம் இருக்கிற இடத்துல வெளியேறி வரக்கூடிய நேரத்தில் எவனுடைய பார்வையாவது அதை பார்த்து விட்டால், பார்க்கக்கூடியவர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது, புருஷன் கூட ஊரில் இல்லை, இவர் அங்கேருந்து வர்றாரு, இங்கே உள்ள நுழையிறாரு, இருந்துட்டு வர்றாரு, எவ்வளோ நேரம் இருந்தான்னு தெரியலை, என்ன நினைச்சுன்னு தெரியலை, இப்படின்னு போய் என்ன செய்வான், இதை அது பரப்பு 10 30 அப்படி பெருகிட்டே இருக்கும். இவன் பார்த்ததை தான் ஒரு இடத்துல சொல்லுவான், அவன்கிட்ட கேட்டான் பாருங்க, அவன் ஒரு 10 சேர்த்துக்கிடுவான். அவன்கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு போகும்போது 20 ஆகிக்கிறோம், இன்னொன்று 30 ஆகிக்கிறேன், அப்புறம் எல்லாம் கண்ணால் எல்லாம் நடந்து பார்த்தேன்ருவான். கடைசியாக உள்ளவன் 10வது ஆள் நினைஞ்சிருவான், பயங்கர விஷயம்லாம் நடந்து போச்சுங்க அப்படின்ட்டுருவான். சொல்லுவானா இல்லையா? இது உலகத்தில் நடக்குதா இல்லையா? ஏன் நம்மளே காத்துக்கொள்ளக்கூடாது? இதனால என்ன வராப்ப, நீ வரக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சுக்கத, உள்ள ஆம்பளை இல்லை வரக்கூடாதுன்னு ஒரு பெண்ணு சொல்லணுமா இல்லையா? வீட்டுக்கு வர்றாங்க, ஆம்பளை இல்லை, இவர் உள்ள வருவதற்கு மார்க்கத்தின்படி தகுதி இல்லாதவர், மகரம் இல்லை என்றால் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணு, இந்தாங்க வீட்டில் ஆம்பளை ஆள் இல்லை, நீங்கள் ஆம்பளை ஆள் வந்துடுவாங்க, கதவை திறக்காம சொல்லலாமா இல்லையா? அது எவ்வளோ சேஃப்டி, எவ்வளோ பாதுகாப்பு. அப்போ நம்ம என்னதான் நல்லதாக இருந்தாலும் 4 பேர் வேற விதமாக பார்த்து விடுவார்களே, ஆனால் அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்திடும். இப்படிங்கிறதையும் பயப்படும். நம்ம நல்லவங்களாக இருந்தால் தப்பே நடந்துடலாம், ஒன்று தப்பு நடக்காட்டாலும் அந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்காவது உண்டாகி விடலாம், அதுவும் நம்மளை பாதிக்கும். ஒன்னாச்சா? 2வது என்ன, இவன் நல்லவன் அவன் கெட்டவன் வச்சுக்கிறங்க, இவன் நல்ல ஆள் தான், அந்த பொம்பளை மகா கெட்டவளா இருக்கிறா, இவன் நல்ல ஆளா போனா கூட என்ன செய்யலாம், ஒரு பொம்பளை நினைச்சா அவனை கவுத்தி விட்டுறலாம். அப்போ அந்த மாதிரி நீ ஒரு நல்ல ஆளு, நீ ஒரு நல்ல நோக்கத்தில் போவ, கெட்ட நோக்கத்தில் உனக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்க, அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நடக்கத்தான் செய்யும். சும்மா இருக்கும்போது கண்ட்ரோலாக இருக்கும்போது நடந்துருமையானால் ஒரு பெண்ணு ஒரு ஆணை கவிக்கிறதுக்குன்னு ரெடியாக இருந்தால்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது நல்லவனாக இருக்கக்கூடியவன் போகக்கூடியவள் கெட்டவளாக இருந்தாலே ஆனால் இவனுடைய ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே அடிபட்டு போயிடும், இவன் அதில் வீழ்ந்துடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி மாற்றி இருந்தாலும் அப்படித்தான், அவன் நல்லவளாக இருப்பா, இவன் கெட்டவனாக இருக்கான்னு வைங்க,
போய் எப்படி இப்படியா பேச்ச போட்டு ஒரு மாதிரியா போட்டு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தருக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆண்களுடைய பலவீனம் என்ன? அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரியா குலைந்து குலைந்து பேசினா ஆம்பளை அவுட் ஆயிடுவான். பொம்பளுடைய பலவீனம் என்ன? அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து பேசினா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஆம்பளையும் பொம்பளைக்கும் உள்ள கணக்கு என்ன? அவங்கள மாதிரி உலகத்தில் அழகு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், அது யாராக இருந்தாலும் அப்படியே தடுமாறிடுவாங்க. இதான் பெண்களுடைய தன்மை. என்னது? அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி ஆக ஓஹோன்னு சொன்னோம்னா அவங்களுடைய பலவீனம் அது. இவனுடைய பலவீனம் என்ன? இவன் ஒரு மாதிரியாக குலைந்து பேசினா ஆள் விழுந்துடுறான். சாதாரணமாக ஒரு கண்ணை செய்ய பேச்சில் இப்படி இருக்குல்ல, ரெண்டு பேர்ட்டையும் இருக்குது. ஒருத்தர் வீழ்த்தக்கூடிய தன்மையோடு தான் அல்லாஹ் வந்து ஆணையும் பண்ணி படைத்திருக்கிறான். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? நம்மள்ட்டையும் டேஞ்சரான தன்மை இருக்குது, அவள்கிட்டையும் அந்த தன்மை இருக்கிறது. நம்மவே மாட்டிடக்கூடாது. அப்போ இவன் கெட்டவனாக இருந்து அவன் நல்லவளாக இருந்தாலும் அவளும் கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அல்லது அவன் நல்லவளாக இருந்து இவன் கெட்டவனாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? ரெண்டும் கெட்டதாக இருந்தால் சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று இப்படி இருக்கும்போது ஆகிருக்கும்போது ரெண்டுமே இதுக்கு அலையக்கூடியதாக இருந்தால் என்ன வேணாலும் நடந்துடலாம். அப்போ இந்த 4 வகையில் எந்த வகையில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பார்க்கலாம் பல சம்பவங்கள். இந்த மாதிரியான சில தவறான உறவுகளில் ஈடுபடக்கூடிய செய்திகள்லாம் பேப்பரில் படிச்சிங்கன்னா அதில் உள்ள சூட்சமங்கள் நீங்கள் விளங்கி கொள்ளணும். என்ன? ஒரு பொம்பளை வந்து புகார் கொடுக்குறா போலீஸில், என்னைய வந்து 4 வருஷமாக என்னை ஏமாற்றி கெடுத்துட்டாண்டு. 4 வருஷமாக ஏமாற்றி கெடுப்பான். அது கெடுத்துட்டான்னா எப்போ முதல் நாள் கெடுத்தான் அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? பேப்பரில் படிக்கிறது இல்லையா? 7 வருஷமாக என்னை ஏமாற்றி கெடுத்தாண்டா 7 வருஷமாக தொடர்ச்சியாக ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ இதில் என்ன விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொருத்தரும் கூடுதலாக பல விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். கூடுதலாக ஒருத்தர் என்ன செய்வான்? ஒரு பணத்துக்காக வேண்டிய பொம்பளைகிட்ட போய் பழகுமா? அவர் பொம்பளை கூட ஒரு ஆம்பளைகிட்ட இவன் பெரிய கொடுத்த பணக்காரனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக கூட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் ஏதாவது நடக்கலைன்னு சொல்லும் பொழுது ஏதாவது சொத்து எழுதி தர்றேன்னு சொல்லியிருப்பான், எழுதி கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ணிடுவாவ? 7 வருஷமா என்னை ஏமாற்றி விட்டாமா. 7 வருஷமா அதை கேஸும் பதிவு பண்ணுறாங்க. எப்படிடா 7 வருஷமா ஏமாற்ற முடியும்? 7 வருஷமா நடந்தால் நீ உடன்பட்டு தான் எல்லாம் செஞ்சிருக்கிற, 2 பேர் மேலே தானே கேஸ் போடணும். அவன் அப்படி குற்றவாளி ஆக்குறன்னு போலீஸ் கேட்காது. பொம்பளை என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எடுக்க ரெடியாக இருக்கிறதுனால இப்படி கேஸ்லாம் நீங்கள் பார்க்குறீல்ல, அதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த தவறான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தனியாக போகிறாங்களா, அவளை கெடுத்துடுறாங்களா, இவளும் அதை பண்ணுற அவனும் பண்ணுறான். எப்படி பண்ணுறாங்க? தெரியாமல் இப்போ நவீன காலத்தில் கேமரா அடிச்சு விடுறது. இவனே அவளை கெடுக்கிற மாதிரி கேமரா எடுத்து வச்சிடறான். அவளை இவன் கெட்டு போகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு மிரட்டுவது. இந்த பாரு இருக்கு, போட்டு விட்டுருவேன், வெளியே காட்டிடுவேன், முடிஞ்சு வச்சா கதை. இது தேவையா நமக்கு? அப்போ இந்த தனிமையான சந்திப்புகள் மூலமாக என்ன ஏற்படுகிறது? நீங்கள் ஒன்று கிடக்க ஒன்று உலக வழிகேடு நடந்து போயிடுது. அப்புறம் காலமெல்லாம் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஒரு மனைவியை நம்பலாம், நம்மளோட இருக்கக்கூடிய புருஷனை நம்பலாம், நம்மளோட இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவங்களுக்கு ஆடையாக இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கேவலம் வர்றதை அந்த பெண்ணு மனைவி விரும்ப மாட்டாள், மனைவிக்கு ஒரு கேவலம் வர்றதை புருஷன் விரும்ப மாட்டான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நகமும் சதையுமாக ஒட்டி உறவாடக்கூடிய உறவுல பாதுகாப்பு இருக்கிறது. இதில் என்னவாக எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. கள்ளத்தனம்னால எதிர்பார்ப்பு தானே. அப்போ எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்கள பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி சில ரெக்கார்டுகளை உங்களுக்கு எதிராக உண்டாக்குவாங்க. ஆம்பளைக்கு எதிராக பொம்பளை உண்டாக்குவா, பொம்பளைக்கு எதிராக ஆம்பளை உண்டாக்கி வச்சுக்கிடுவாங்க. நம்ம என்னைக்காவது ஏதாவது ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மேலும் மேலும் கெடுப்பதற்கு, மேலும் மேலும் மிரட்டுவதற்கு, மேலும் மேலும் பணங்களை பறிப்பதற்கு பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். எத்தனை பெண்கள் ஏமாந்து போய் இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட மாட்டிடுறாங்க. அவன் அதை பலவிதமான காட்சிகளை எடுத்து வைத்து கொண்டு பணம் பறிக்கிறான். 1 லட்சம் கொண்டு வா, 2 லட்சம் கொண்டு வா, இல்லைன்னா வெளியே போட்டு விட்டுருவேன், அவருடைய தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. இது நல்லா விளங்கிக்கிறேன்னு இந்த மாதிரி தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கொள்கிற விஷயங்கள் எல்லாம் எங்கே போய் முடியுது? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பையே தடுத்துடுறாங்க. எத்தனை விஷயங்கள் வருது. நீங்கள் எல்லாம் பொம்பளை சொல்கிறான் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பாதி தான் உண்மை, பாதி போய். பல கேஸுகள் வருதுல்ல, அந்த வாத்தியார் அந்த பெண்ணை ஏமாற்றி விட்டார்னு. வாத்தியாரெலாம் ஏமாத்துறது கிடையாது, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ணுறது. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிற போது பொம்பளை ஆம்பளை இதில் போட்டு விட்டுவான். இப்போ மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், மாட்டிக்கிட்டா என்ன செய்வா? டக்குண்டு நான் பாட்டு சும்மா தான் இருந்தேன், இவன் தான் எல்லாம் பண்ணிவிட்டான். இது பாதி கேஸ். பாதி கேஸில் உண்மை இருக்கும், பாதி கேஸில் வந்து பொய். அவன் உண்மையில் நல்லவனாக இருப்பான், அவனை மாட்டி கொடுக்குறக்கா என்ன செய்வான்? தன்னுடைய சேஃப்டின்னு வரக்கூடிய நேரத்தில் 2 பேரும் அது மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க. தங்களை பாதுகாத்து கொள்ளணும், நம்ம கௌரவத்தை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி பழி சுமத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உலகத்தில் ஏற்படுகிறது. இதுதான் குடும்ப நாசமாக போகிறது காரணம்.
குடும்பங்கள் சிக்கி இறஞ்சி சின்ன பின்னமாக போகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்காதுதான். என்னவாயிடுது கடைசியில்? இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யும் பொழுது புருஷன் பார்த்துட்டான்னு வைங்க, அப்போ இவன் பார்த்துட்டானே, இவன் உசுரோட விடக்கூட, இவனை கொல்லணும் பொண்டாடி நினைக்கிறான். எதனால் நினைக்கிறா? இந்த ஒரு தவறான செயல் அவனுக்கு தெரிந்து விடும்போது, தெரியாத வரைக்கும் அந்த தவறான செயல் தொடர்கிறது. தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்னவாயிரும்? இவன் நம்மளை ஏதாவது பண்றதுக்கு முந்தைய நம்ம அவனை முந்திக்கிடுவோம் என்கிற மாதிரி நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோமா இல்லையா? அப்போ கணவனால் மனைவி கொல்லப்படுறது, மனைவியால் கணவன் கொல்லப்படுவது எல்லாம் கூட இந்த ஒரு மேற்றை மையமாக வைத்து தான் நடக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. குழந்தைய கூட ஒரு சூட் கேஸில் வச்சு கொண்ட கதையெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. இது எல்லாமே மேற்று என்ன? அடிப்படையை வழங்கலை. எதனால் அது வந்துச்சு? இந்த பூவரசியா நாவரசியா? எதனால் அது வருது? ஒன்றா வேலை பார்க்குறாங்க, தனியாக இருக்கிறாங்க, தனியாக போய் எல்லாமே அதான் மேட்ரு. அங்கே தான் எல்லாத்துக்கும் எது அடிப்படையாக இருக்கும்னு கேட்டால், ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் தனியாக இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. ஒன்றும் நடக்காட்டா கூட நடந்த மாதிரி எல்லாம் தோன்றுவதற்கு எது காரணம் அமையுது? இதுதான் அமைகிற அந்த அந்த இதில் எட்டி நின்று கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் அதில் எந்த ஒரு இடமும் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவியோடு இருக்கிறாங்க, இருட்டு மனைவியோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கடந்து ஒரு ஆள் போகிறார், மனைவியோடு தான் நிற்கிறாங்க. ஒரு ஆள் கடந்து போகிறார். கடந்து போனவொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அப்போது கடந்து போனது போயிட வேண்டியதானே? இப்படி ரசூல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க மனைவியோட, போனாலும் போயிட வேண்டியதானே? போயிட்டு என்ன பண்ணுறாரு? திரும்பி ஒருக்கார் வர்றாரு. இப்படி எதுக்கு வர்றாருங்க ரசூல்லாக்கு விளங்கி போச்சு. ரசூல்லா ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சும்மா சாதாரணமாக போகிறாருன்னு அவர் போயிருக்கணும். அவர் இப்படி போனாலும் திரும்பி ஒரு காசு ரூட் எடுக்கிற சில அப்படி செய்வோமா இல்லையா? இங்கே நிற்கிறான்னு அவர் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி வேலையை அவர் ரசூல்லாட்ட. அப்போ போனாலும் திரும்பி வர்றாரு. அப்போ ரசூல்லா இங்கே வாப்பா, ரசூல்லாட்ட அந்த விளையாட்டு நம்ம ஒளிமுறை கிடையாதுல்ல, இங்கே வா, என்ன விஷயம்? ஹாதிஹி சௌஜத்தி, இது மனைவி, இன்ன பேருடைய மனைவியோட தான் பேசிகிட்டு இருப்பேன், என்ன உனக்கு மேட்ரு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாரை பற்றி இப்படி நினைச்சாலும் உங்களை பற்றி நினைப்பேனா? அவர் தன்னோட நான் பலரை பற்றி இது மாதிரி நினைப்பேன், ஆனால் உங்களை பற்றி நான் அப்படி நினைக்க வேணாம் அப்படிங்கிறாரு. மண் குந்து அலுன்னுபிகி ஃபலமக்குன் அலுன்னுபிக்க, நான் யாரை பற்றி இந்த மாதிரி நினைத்தாலும் உங்களை பற்றி நான் அப்படி நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் இரத்த நாளங்கள்லாம் ஓடுறான்ப்பா மனுஷன்ட்ட, நீ நல்ல ஆள் தான், இப்போ இப்படி நினைக்க மாட்ட, நான் கூப்பிட்டு பேசலைன்னா நினச்சிருவேன். அதான் அர்த்தம். போனோன்னு என்ன வாயிறேன்? ஆமாம் ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளைட்டு பேசிட்டு இருந்தாங்க, யாரா இருக்குது? இருட்டில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்களே, அது எந்த பொம்பளையா அப்படி நினைச்சிருவே இல்லையா? நீ நினைக்காட்டால் உன்னோட இருக்க சைத்தான் நினைக்க வச்சிருவானா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்குது. இது ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் நடக்கிறது. இது முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு, இது புகாரில் வரக்கூடிய சம்பவம். இது வேற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் என்ன செய்வாங்க? கடைசி 10 நாளில் பள்ளிவாசலில் இருந்துருவாங்க. பள்ளிவாசலில் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னா பேசுறதுக்காக வர்றாங்க. என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய வீட்டு விஷயங்கள்லாம் பேசிட்டு திரும்பி போகிறாங்க. இருட்டு இரவு நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூடவே அவங்க உசாமாவுடைய வீட்டில் ஒரு ரூமில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அது வரைக்கும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? போகலான்னு கூட வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 பேர் கடந்து போகிறாங்க. 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடந்து போகிறாங்க. போட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டவன என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் வேகமாக என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. அந்த 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியோடு போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கடந்து போகும்போது என்ன செய்கிறாங்க? வேகமாக ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடந்து போகும்போது சும்மா இயல்பாக போகாமல் வேகமாக போனாலும் என்னமோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல, இது யார்கிட்ட சொல்கிறதுக்காக வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது. இப்படி சும்மா வந்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கடந்தவனே அதே மாதிரி போய்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் நினைக்கலன்னு அர்த்தம். கொஞ்சம் நடையை குறைச்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், நடையை கூட்டினாலும் அதுக்கு ஒரு ஏதோ அர்த்தம் இருக்கும். வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். நில்லு 2 பேரும், என்ன வேகமாக ஓடுறீங்க வா. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அலா ரிஸ்லிக்குமா, அப்படி நில்லைங்க அப்படி கூப்பிட விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது சஃபியா, என் மனைவி சஃபியா தெரியுமா? அவங்க தான் இது, என் மனைவியை தான் உன்னுடைய வீட்டில் விடுறதுக்கு போகிறேன், தெரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி என்ன செய்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எங்கள்கிட்ட இப்படி நாங்கள் சந்தேகப்படுவோமா? எங்கள்கிட்ட இப்படி பார்க்குறீங்களேங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் ரத்தம் ஓடுற இடத்துலலாம் ஓடுவான்ப்பா. ரத்தம் ஓடாத இடம் எங்கேயாவது இருக்குதா? உடம்புல ரத்தம் ஓடாத முடியல தான் ரத்தம் ஓடாது, அது கூட இருக்குங்கிறாங்க. அப்போ ரத்தம் ஓடாத இடங்களே கிடையாது.
அப்போ ரத்தம் எப்படி எல்லா உடம்பும் வியாபித்திருக்கிறதோ அதே மாதிரி சைத்தான் வந்து உடம்பு முழுசும் வியாபித்திருக்கிறான். அவன் எங்கனையா இருந்து லேசாக நோண்டி விட்டுருவான். அதனால நான் வந்து தெளிவுபடுத்தினேன் உடனேங்கிறாங்க. அப்போ மனைவியோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இருட்டின் காரணமாக சந்தேகப்படுவான் என்று சொன்னால் அந்நிய ஆளோட இருந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துவான் என்றால் நீங்கள்லாம் ஏமாத்தணும், நாங்கள்லாம் ஏமாத்தணும். இது யார் மேலே ஏற்படுத்துறான்? அந்த சஹாபி யாரு? அவர் சஹாபி தானே ஒருத்தர், இந்த 2 பேரும் சஹாபி தானே. ரசூல்லாவை பார்த்துட்டு ஒரு மாதிரியா திருப்பி ஒருத்தர் வந்தாரு, அவரும் சஹாபி தான். ரசூல்லா மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் வேக வேகமாக ஓடினாங்களே 2 பேரும், அவங்களும் சஹாபி தான். அப்ப மனைவியோட பேசும் பொழுது இருட்டு என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த 2 1 3 பேர் உள்ளத்தில் ஏதோ ஏற்படும் என்று ரசூல்லா நினைக்கிறாங்களே, அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். அப்ப நம்ம அந்நிய பெண்ணோட போய் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும், இது நம்ம கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகுலுவன்ன ரஜுலுன் பிஇம்ராத்தின் இல்லாம அதி மஹரமின். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இருக்கணும் என்று இருந்தால் அந்த பெண்ணோடு அவளுடைய மஹரம் இருக்க வேண்டும். மஹரம்னா நான் சொல்லியிருக்கோம்ல, திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு அண்ணனுடையோ தம்பியோடையோ மகனோடையோ தகப்பனுடையோ கணவனுடையோ மாமனாரோட இருக்கும் பொழுது ஒரு ஆள் பெண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். பெண்ணிட்டு பேசலாம். எப்படி பேசலாம்? அந்த பெண்ணும் அவளுடைய மகனுமா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் அவளுடைய அண்ணனோ தம்பியுமா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் அவளுடைய தகப்பனுமா இருக்க வேண்டும். அப்படி வீட்டில் போய் என்ன செய்யலாம்? அந்த பெண்ணிட்ட அவங்க இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கலாம். அதில் வேறு விதமான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பாதுகாப்புக்கு ஆள் இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மகரமான ஆள் இல்லாமல் எந்த காரணத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது என்று தடை செஞ்சது புகாரில் 5233வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த சம்பவம், அந்த 2 பேர் சந்தேகப்படுவாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 2038லையும் 2039லையும் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க வந்து மனைவிமார்கள் மேலாம் ரொம்ப மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். நம்மளை மாதிரி சும்மா அற்பமானதுக்கெல்லாம் சந்தேகப்படலாம் படமாட்டாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கிறார், யாருன்னு தெரியலை. சொந்தக்காரனா தெரிஞ்சிருக்கும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல அவர் யாருன்னு. ஆயிஷா நாயகியோட ஒரு ஆள் வந்து ஒரு ஆம்பளை இருக்கார். அந்த ஆம்பளை யார் முன்ன பின்ன ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. சொந்தமாக இருந்தால் அறிமுகம் இருக்கும்ல, ஒரு அறிமுகமும் இல்லை. யார் இவர் அப்படி மூஞ்ச மாறுது ரசூலுல்லாஹ்வுக்கு. மனைவியோட ஒரு ஆண் பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்ன செய்கிறது, மாறுது. மாறினோன்னு முக வெறுப்பை காட்டுறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி பதில் சொல்கிறாங்க, இன்னஹு அஹி, அவருடைய சகோதரரு, பால்குடி சகோதரரு அப்படிங்கிறாங்க. அது ஆயிஷா நாயகியும் அந்த வந்திருந்த அந்த மனிதரும் ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. அந்த பால்குடி பருவத்தில் பால் குடிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லி, ஆயிஷா நாயகி சொல்லி, அவர் இங்கே அண்ணன் ஆயிட்டார்ல, அதனால தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம், அந்நிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. மார்க்க சட்டப்படி இது கரெக்டு தான். ஆனாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, உன்னுர்ன மண் இஹ்வானுக்குன்ன, உங்கள் சகோதரருங்கிறீங்களே அது யாருங்கிறது ஒழுங்காக கவனமாக பேசுங்க. பால் குடித்தனாலெல்லாம் சகோதரர் ஆக முடியாது. அது சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, இன்னமர் ரலாஅத்து மினல் மஜாஅத்தி, பால் குடித்தல் என்பது வந்து அந்த பசியை அடக்குவதற்காக குடிக்கிறோமே, இந்த 2 வயசுக்கு உட்பட்ட பருவம், அந்த பருவத்தில் பசியை அடக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கணும், அப்போ தான் பால் குடியாக முடியும் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஆயிஷா நாயகி ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சது தெரியும். ஆனால் என்ன பால் குடிச்சிருக்கிறாங்க, பசி நீக்கிற அளவுக்கு பால். ஒரு குழந்தை அழுவுது, ஒரு பெண்ணு வந்து அந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்துட்டா, அந்நிய பெண்ணு, உடனே அவள் தாயாயிட முடியாது. தாயாகிறதா இருந்தால் அந்த ஒரு பசியை போக்குற அளவு கொடுக்கணும், அந்த முழுசா வயிறு நிறையிற அளவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது மாதிரி 5 தடவை கொடுக்கணும். ஹம்சுர் அல்லாஹின் ஹர்ரிம்ன 5 தடவை பால் கொடுத்தா தான் தாய் பிள்ளைண்டு வரும். சும்மா பசி அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்தாலும், அல்ல பாலை சுரக்காமல் இருக்கும்போது என்ன செய்வாங்க, குழந்தையுடைய அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி அப்படிலாம் செஞ்சாலும் அதனால தாய் பிள்ளைங்கிற ஒரு வராது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்குது, ஆயிஷா நாயகி வந்து இந்த இன்னொரு அம்மாட்ட பால் குடித்தது வந்து அது வந்து பசியை போக்குற அளவு குடிக்கல, ஒரு அழுகை அமர்த்துற அளவுக்கு தான் குடிச்சிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சகோதரர் நினச்சிக்கிட்டாங்க. அவர் சகோதரர் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சகோதரர், ஒழுங்க சகோதரனா ஒழுங்க யோசிச்சு பேசணும், அவர் சகோதரர் கிடையாது
அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தது வந்து புகாரியில் 5102வது ஹதீஸில் இருக்கிறது. பால்குடி சகோதரராக இருந்தால் கூட அதெல்லாம் ரூல் கரெக்டாக இருக்கான்னு அதெல்லாம் கவனிக்கிறாங்க. ரூல் படி அது பால்குடி சகோதரர் ஆக முடியாது என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆம்பளையை விடுங்க, இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத அரவாணி இருக்குல்ல, அரவாணிகள், இந்த அரவாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட பெண்கள் இருக்கிற பகுதி போகக்கூடாங்கிறாங்க. நம்ம ஆம்பளை விடுங்க, அரவாணி என்ன பண்ணிட போனா, அரவாணி ஒன்றும் இல்லை தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது உம்மு சலமா அவங்க வீட்டில் வந்து ஒரு அரவாணி உட்காந்து அட்டடிச்சிட்டு இருக்கிறாரு. அரவாணின்னா அந்த பொம்பளையோட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. வந்து ஆம்பளைகிட்ட பேசுகிறோட என்ன செய்வான், பொம்பளையிலும் அந்த வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட பேசுவாங்க. நான் பொண்ணை என்று சொல்லுவாங்க இல்லை, 9 மங்கள்ல இந்த 9ல் உள்ள ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருங்க, உம்மு சலமா வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அப்படி முகம் மாறுது. இந்த மாதிரியான ஆளுக்கு பெண்கள் இருக்கிற பகுதி வரக்கூடாது. லா யதுகுலன்ன ஹாவுலாய் அலைக்குன்ன, இந்த மாதிரியான ஆளுக்க, அதாவது இந்த 9 மாதிரியான அரவாணி மாதிரியான ஆளுக்கு வந்து பெண்கள் பகுதிக்கு வரக்கூடாது. அவங்கள ஆண்களாக ட்ரீட் பண்ணுங்க, ஆண்கள் என்ற கணக்கில் வைத்து தான் நீங்கள் அவங்கள பார்க்கணுங்கிறாங்க. அப்போ அரவாணியே போகக்கூடாது, நம்மளே மாத்திரம் அரவாணி என்ன பண்ணி போடுவான். அப்போ அரவாணியாக இருக்கிற ஆட்களை என்ன செய்யக்கூடாது, பெண்களோட தனித்து இருக்கக்கூடாது. அப்போ ஆம்பளை எப்படி தனிச்சிருக்குன்னு கேட்குறான். அரவாணிக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரூல் போடுறாங்க. அப்போ இதில் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டுகளில் அனுமதிக்கிறது, ஆண்கள் வீட்டில் பெண்கள் அனுமதிக்கிறது, பெண்கள் வீட்டில் ஆண்கள் அனுமதிக்கிறது என்பது அங்கே என்ன யோசிக்கணும், அது முறைப்படி மகரம் இருக்குதா, கூட அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா என்பது இல்லாமல் நம்ம ஒத்துக்கிறவே கூடாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யபீத்தன்ன ரஜுலுன் இந்த முராத்தின் சையிபின் இல்லா ஐயக்குன நாக்கிகன் அவுதா மஹரமின். ஒருத்தன் வந்து ஒரு பெண் வீட்டில் போய் தங்குறான், இரவுலையெல்லாம் போய் தங்கிடுறாங்க சில ஆட்கள். ஒரு வீட்டில் போய் தங்குறதாக இருந்தால், ஒரு பெண்ணு இருக்கிற வீட்டில் தங்குறதாக இருந்தால், ஒன்று நீ புருஷனாக இருக்கணும், இல்லாட்டி மகரமாக இருக்கணும். புருஷனாக இருந்தால் தான் ஒரு பெண் வீட்டில் போய் தங்க முடியும். அப்போ ஒரு பெண்ணுக்கு சொல்கிறாருன்னா கணவனாக இருந்தால் தான் தங்க முடியும். அப்படி இல்லை, மகரமாக இருக்கணும். உங்கள் அண்ணன் வீட்டில் போய் தங்கிக்க, அண்ணன் வந்து தங்கச்சி வீட்டில் போய் தங்கட்டேன், இது இல்லாமல் தங்குறதே கூடாது என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால், இந்த தனியாக இருத்தல் என்பது மிகப்பெரிய பாரதூரமான மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் இதெல்லாம் கண்டிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் வந்து அந்நிய ஆண்களோட தனித்திருப்பதை அறவே அனுமதிக்கவே கூடாது. இது போக ஒரு சில நேரங்கள் அனுமதி இருக்கிறது. ஒரு சில நேரங்கள் என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாகவும் இருந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அம்மா வருது, அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அம்மா. இது புகாரில் 5234வது ஹதீஸாக இருக்கிறது. ரசூல்லாட்ட வந்தவுடனே உங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்குது. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணோட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனியாக உட்காந்து பேசுனா தனியாக ரூமில் இல்லை, தனியாக உட்காந்து பேசுனா என்ன அர்த்தம், அவங்க தனியாக இருப்பதை இன்னொரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே நாங்கள் உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, அவங்கள வந்து பேசுகிற சத்தம் உங்களுக்கு காதில் விளங்காத தவிர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த பொம்பளைகிட்ட சொல்கிறாங்க, ஒல்லாஹி இன்ன குன்ன ல அஹப்புன் நாசி இலைய, அல்லாஹ் மேலே சத்தியமாக அன்சாரிகளாகிய நீங்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள்ங்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து ரசூல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அவங்க அன்சாரியை சேர்ந்தவங்க, அன்சாரிகள் மேலே ரசூல்லா கொஞ்சம் கூடுதல் விருப்பம் வச்சுருப்பாங்க. ஏன், அவங்க தான் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு அரவணைத்தவர்கள். வீட்டில் பாதியை கொடுத்தாங்க, சொத்தில் பாதியை கொடுத்தாங்க. ஒரு சமுதாயம் அகதியாக வந்த சமுதாயத்தையே தங்களுடைய உடன்பிறப்புகளாக நினைஞ்சிக்கிட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அன்சாரிகள் மேலே ரொம்ப ரசூல்லா வந்து விருப்பம் வச்சுருப்பாங்க. அன்சாரி பெண் வந்ததுனால என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி உதவி செஞ்ச ஒரு சமுதாயத்து பெண்ணுடனே கொஞ்சம் தனியாக பேசணுன்னாங்க. என்ன பேசுனாங்கன்னு நமக்கு அறிவிக்கப்படலை. ஆனால் அந்த அவங்க பேசிக்கொண்டு இருந்ததில் ஒரு வார்த்தையை அனசு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், தனியாக ரூமுக்குள்ளே உட்காந்து பேசணும்னு அர்த்தம். இவங்க பேசிக்கிட்டு இருந்த ரசூல்லா அந்த பெண்ணிட்ட தனியாக பேசி கொண்டிருக்கும்போது சொல்லுகிறார்கள், ஒல்லாஹி இன்ன குன்ன ல அஹப்புன் நாசி இலைய, நீங்கள் தான் அன்சாரிகளாகிய நீங்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் இந்த பெண்ணிட்ட பேசியதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்போ தனியாக ஒரு பெண்ணிடத்தில் பேசுவதாக இருந்தால் ஒரு கண்ணாடி அறை இருந்து பேசிக்கொள்ளலாம். ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றாங்க, ஒரு விசாரிக்க வேண்டி இருக்கிறது, ஒரு கேஸ் இருக்கிறது, ஒரு அவசரம் இருக்குதுன்னு சொன்னால் தனியாக சிலர் சொல்லக்கூட விரும்புவாங்க. தனியாக சொல்கிறாருன்னா என்ன, அந்த பேச்சு தான் தனிமையாக தெரியணுமே தவிர காட்சி எல்லாருக்கும் தெரியணும், கொஞ்சம் பேருக்காக தெரியணும். பேச்சு வேணால் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்காம இருக்கலாம். கொஞ்சம் தூரமாக இருந்து பேசிக்கொள்ள வேண்டியது, தூரத்தில் இருந்து மற்றவங்க என்ன செய்வாங்க, அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருந்தால் 2 பேருக்கும் வேறு மாதிரி எண்ணங்கள் வராது.
வேறு மாதிரியான ஒரு அந்த சைகை செஞ்சால் கூட தெரிஞ்சு போயிடும் தூரத்தில் இருக்கிற ஆளுக்கு. தூரத்தில் இருக்கும்போது நமக்கும் பயமும் வரும், பார்த்துட்ருக்குறாங்க ஒழுங்காக அளந்து பேசணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சபையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, தனியாக இருந்திருக்கிறாங்க. தனியாக இருக்கும்போது பல பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இன்னொரு இதில் என்னென்னு கேட்டால், ஒரு கூடுதலான ஆண்கள் ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை போய் பார்க்க போகிறோம். ஒரு 5-6 பேர் 4 பேர் 5 பேரை போய் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்க்க போனால் ஒரே ஒரு பெண்ணு ஒரு ஜமாத்துக்கு வசூல் பண்ணுறதுக்கு போகிறீங்க, ஒரு ஜூலை மாநாட்டுக்காக வேண்டி கலெக்ஷன் பண்ண போகிறீங்க, ஒரு பெண்ணு தாங்க இருக்கிறாங்க. அங்கே நின்று என்ன செய்றீங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் 4 பேர் 3 பேரை போகிறீங்க. இப்போ அந்த பெண்ணோட பேசிகிட்டு இருக்கலாமா, இப்போவும் அந்த பெண் வந்து விரட்டி விட்டுருணுமா எல்லாரையும் என்று கேட்டால், அது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வீட்டில் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, குறைஷி குலத்து ஆட்கள், சொந்தக்கார ஆளுக்கு தான், ஆனால் மகரம் இல்லாத ஆட்கள். வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மனைவி வந்து அஸ்மா, மகள் பேர் அஸ்மா தான், அவங்க மனைவி பேர் அஸ்மா. அஸ்மாங்கிற ஒரு மனைவி வீட்டில் அபூபக்கர் வீட்டில் இருக்கும் பொழுது, அபூபக்கர் வெளியே போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டால், குறைஷ் பனு ஹாஷிம் கூட்டத்தை சேர்ந்தவங்க, ரிலேஷன், ஒரு கோத்திரத்தில் ரிலேஷனாக இருக்கிறவங்க. அப்போ அபூபக்கர் உள்ள வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அது, அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க, 4-5 ஆம்பளை இருக்கிறாங்க. அவங்க மனைவி வீட்டை யார் பேசிகிட்டு இருக்கிறாங்க, 4-5 ஆம்பளைங்க வந்து வீட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கல. இது என்ன, ஒரு பெண்ணு வீட்டுக்கு ஒரு ஆம்பளைலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறது. அவங்க அப்படி விளங்கிட்டாங்க, நம்ம மனைவி மட்டும் இருக்கிறாங்க, 4-5 ஆம்பளை வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தால் இது என்ன அடுத்து ஆம்பளை இதுக்கு வரணும், நான் இல்லாத இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க அது வெறுக்கிறாங்க. வெறுத்தவொன்னே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, எனக்கு மனைவி மேலே சந்தேகம்லாம் கிடையாது, நான் ஒரு நல்ல நோக்கத்தில் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குறேன், இப்படி செய்யலாமா. என் மனைவி இருக்கும் பொழுது சில பேர் வந்து உறவினர்கள் சில பேர் வந்து உட்கார்ந்து ஆண்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், இது எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் கெட்ட எண்ணத்தோடு அவங்க வந்தாங்கன்னு நான் சொல்லலை, இவங்களை பற்றி எனக்கு கெட்ட எண்ணம் கிடையாது, என் மனைவி பற்றியும் கெட்ட எண்ணம் கிடையாது, இது சரியான்னு கேட்குறாரு. ஏதாவது வேறு தவறான எண்ணத்தில் வந்தாங்கன்னு இவர் மனசில் வரல, ஆனால் இது மார்க்கத்தில் சரியாக இப்படி செய்வது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது உன் மனைவியை பற்றி நீ தப்பான நினைக்க வேணாம், அவங்க செஞ்ச தப்பு இல்லை, அவங்களுடைய அது வந்து அல்லாஹ்வை நீக்கிற மாதிரி ரூல் சட்டத்தை தந்துட்டான் என்று சொல்லி அவங்க விளக்குறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெண்ணோட கூட 2 ஆண் இருக்கும்போது என்ன செய்யலாம், போய் நம்ம சந்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மெம்பரில் ஏறுறாங்க. இவர் அபூபக்கருடைய புகார் வந்த உடனே மெம்பரில் ஏறி என்ன செய்கிறாங்கன்றா, லா யதுகுலன்ன ரஜுலுன், எந்த ஒரு மனிதனும் நுழையக்கூடாது, பாத யோமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், இதுக்கு பிறகு எந்த ஒரு ஆண் மகனும் நுழையக்கூடாது ஒரு வீட்டில். அலா முகைபத்தின், கணவன் இல்லாமல், கணவன் வெளியே போயிருக்கிற, வெளியூர் போயிருந்தாலும் சரி, வெளியே போயிருந்தாலும் சரி, வெளிநாடு போயிருந்தாலும் சரி, கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டில் நுழையக்கூடாது. இல்லாவ மாஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, நுழையக்கூடியவருடன் ஒரு ஆண் இருக்கலாம் அல்லது 2 ஆண் இருக்கலாம், அப்படி இருந்தாலே தவிர நுழையக்கூடாது. ஒரு பெண்ணு வீட்டில் போய் முக்கியமான விஷயத்தை நம்ம பேச வேண்டி இருக்கிறது, அது ஏற்படவும் செய்யும். அந்த மாதிரி ஏற்படுமையானால் கூட 2 பேரை கூட்டிகிட்டு போகலாம். மகரம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் மகரம் மிஷினில் செய்ய முடியும், மகரம் இருந்தால் தான் மகரமோட சந்திப்பாங்க. ஒரு அவசியமான ஒரு மேட்டராக இருக்கும், போய் பேச வேண்டிய தேவையே ஏற்படும். அப்படி ஒரு ஜமாத்துடைய காரியம், ஒரு பொதுவான காரியம், ஒரு வசூல் பண்ணுற காரியம், ஒரு உதவி கொடுக்கக்கூடிய காரியம், அது மாதிரி ஃபித்ராவே வசூல் பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு விநியோகிக்க போகிறோம், வீட்டில் கொண்டு கொடுக்க போகிறீங்க, ஏழை வீடு, அந்த ஒரு பெண்ணு மட்டும் இருப்பாங்க, ஒன்றா அதை திறந்து வாங்கக்கூடாதா, அது வாங்கலாம், அதுக்குள்ளே செய்யலாம். எப்படி செய்யணுது, ஒரு ஆள் போய் தட்டி கொடுத்துடக்கூடாது. ஒரு பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம எதுக்காக போகிறதா இருந்தால் என்ன செய்யணும், கூட ஒரு 2 பேர் ஒரு ஆளாவது சேர்த்துக்கிட்டு போகணும். அப்போ 2 பேர் 3 பேர் போகும்போது வேறு மாதிரி வராதுல்ல, வேறு மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் என்ன செய்யாது, வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்குன்னே பிளான் பண்ணி செஞ்சால் என்ன வேணாலும் செய்யலாம், 10 பேர் கூட செய்யலாம், அது ஒரு விஷயம். பொதுவான ஒரு விஷயம், பொதுவாக நல்லபடியாக சந்திக்கும் பொழுது தப்பு நடக்காதுன்னு சொன்னால் அதுக்கு இது ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஒத்தையாக ஒருத்தன் போகிறதை விட ஒரு 2 பேரை கூட கூட்டிகிட்டு போனான்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம ஒரு வீட்டில் போய் பார்க்கும் பொழுது ஒரு பெண் மாத்திரம் இருப்பார்களே, ஆனால் கூட ஒரு ஆள் 2 ஆள் அழைத்து கொண்டு என்ன செய்யலாம், போய் சந்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி மகரம் இருக்கணும், அல்லது புருஷன் இருக்கணும், அல்லது கூட வந்து சில ஆண்கள் சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கூட சில பெண்கள் இருந்தால் கூட சந்திக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ருபைங்கிற பெண்ணை பார்த்தாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது எல்லாம் பெண்கள் தான் சுற்றி இருந்தாங்க.
அப்போ கூட பெண்கள் 4 5 10 15 பொம்பளைங்க இருக்கும்போது வீட்டில் போய் என்ன செய்யலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணு மட்டும் தனியாக இருக்கிறது தான் பிரச்சனை, ஒரு ஆம்பளை மட்டும் தனியாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை மட்டும் வரக்கூடாது, ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆம்பளை மட்டும் வரக்கூடாது. இந்த கண்டிஷனில் இருந்தால் வரலாம். அதே மாதிரி வந்து ஒரு பெண்மணி ருபைங்கிற பேரில் ஒரு பெண்மணிக்கு இளம் பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த போகிறாங்க, அந்த பெண்ணுடைய கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பெண்ணுடைய உறவினர்கள்லாம் தகப்பனார், பெரியவாப்பா சின்னவாப்பா எல்லாருமே வந்து பத்ர் போரில் கொல்லப்பட்டாங்க. பத்ரில் தியாகம் பண்ண ஒரு குடும்பமாக இருக்கிற அந்த பெண் வந்து ஒரு நிராதரவான ஒரு பெண்ணுன்னு வைங்களேன். அந்த பெண்ணுடைய ஒரு கல்யாணத்துக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போனவுடனே அங்கே உள்ள சிறுமிகள் எல்லாம் கூட அந்த பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஃபீனா அந்த பத்ரில் கொல்லப்பட்ட அவங்களோட முன்னோர்களை பற்றியெல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு ஃபீனா நபியுன் யாலமி மாஃபி கதீன், நாளை நடப்பதை அறிகிற நபி இதோ வந்து விட்டார்னு ரசூலுல்லாஹ் வந்தோன்னு அந்த பாட்டெல்லாம் மாற்றுவாங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த பெண்ணு வந்து ஒரு கட்டில் உட்காந்துருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காடுறாங்க, பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது தனிமை மாதிரி தான் தெரியும். கட்டில் போய் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணுடைய ஒரு பிள்ளை மாதிரி, அந்த தகப்பன்லாம் இறந்துட்டாங்க, சின்னப்பா பெரியப்பா 3 பேர், அந்த அபுஜெயிலெலாம் கொள்ளுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு பெரியப்பா. அப்போ அந்த மாதிரியான ஒரு அந்த பத்ர் போரில் தியாகம் பண்ண ஒரு குடும்பம், வாப்பாவும் போய் சின்னப்பாவும் போய் பெரியாப்பாவும் போய் அப்படி ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இருக்கிற ஒரு பெண்ணுங்கிறதுக்காக அந்த கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிருக்கிறாங்க. போனவொன்னே அப்படி உட்காந்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தனிமைன்றக்கூடாது. ஏன், இது 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கல்யாணத்துக்குன்னு பலர் இருக்கும்போது, குடும்பத்தார் மத்தியில் அப்படி உட்காந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கட்டில் உட்காந்து பேசிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டில் அந்த பக்கம் ஒரு பொம்பளை இந்த பக்கம் ஆம்பளை இருந்து பேசலாமான்னா பேசலாம். நல்ல மார்க் அனுமதித்த விஷயங்கள், ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, உதவிகள் செய்ய வேண்டியிருக்கிறது, அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. இப்படியான தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தனிமையே கிடையாது பார்த்தா. ஏன்னா அடுத்தவருடைய கண் பார்வையில் ஒன்று நடக்கும் பொழுது அது தனிமையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அப்போ இது இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, காரணத்தை கொண்டு தனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காலத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் அலங்காரம் பெண்கள் அலங்காரம் பண்ணுறாங்க, இந்த அலங்காரங்களோடு 4 பேருக்கு மத்தியில் இருக்கும்போது தப்பான எண்ணங்கள் வருது. பெண்கள் வந்து யார் முன்னாடியெல்லாம் அலங்காரமாக இருக்கலாம், நம்மளே போய் பார்க்க போகிறோம், அவங்க வாப்பாவோடய நம்ம பார்க்குறோம், அவங்க அண்ணனோடய இருக்கும்போது ஒரு பெண்ணை போய் பார்க்க போகிறோம். அந்த பெண்கள் வந்து அப்படி பார்க்கும்போதும் கூட சில கண்டிஷனை என்ன செய்யணுங்க, பேணிக்கொள்ள வேண்டும். அது என்ன என்ன கண்டிஷன் கேட்டால், அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குல்லில் மூமினாத்தி, நபியே நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், எகுலுல்ன மின் அபுசாரிகின்ன, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மூமினான பெண்கள் வந்து ஆண்களுக்கு இந்த கட்டளை எல்லாம் விடுறான், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பெண்களுக்கு இட்ட மாதிரி யாருக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு இருக்கிறது தனியா. இப்போ பெண்களுக்கு உள்ள கட்டளை எகுலுல்ன மின் அபுசாரிகின்ன, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒய்யஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்பை காத்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, தங்களுடைய அழகை வெளிப்படுத்த அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமா லஹரமின்ஹா, வெளிப்பட்டே தீருமுல, அதை தவிர மற்றபடி அலங்காரம் எதையும் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது. அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒரு பட்டியலை அல்லாஹ் போடுறான். ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லாலி பௌலத்திஹின்ன, அவங்களுடைய கணவன்மார்களுக்கே தவிர அவங்க அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அலங்காரமான நிலையில் அவங்க இருப்பதாக இருந்தால் அது யாருக்கு முன்னாடி தான் இருக்கணும், புருஷனுக்கு முன்னாடி. அலங்காரம்னா என்ன, நகைகள்லாம் நல்லா போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, விரும்புனா லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கிறங்க, மார்க்கத்தில் தடையெல்லாம் கிடையாது. புருஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தால் என்ன, என்ன மாதிரி வேண்டாம் பவுடர் அடிச்சுக்கிட்டு பலவிதமான தலைக்கு அலங்காரம் நிறைய போடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டு இயற்கையான அந்த உடல் அமைப்புக்கு மேலே நகை நட்டுகளை போட்டு பூக்களை வைத்து வேறு வேறு விதமான அலங்காரங்கள் செய்வதாக இருந்தால் யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம், செய்யக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒலா யுபதீன ஜீனத்துஹுன்ன இல்லாலி பௌலத்திஹின்ன, அவங்க கணவன்மார்களுக்கே தவிர வேற யாருக்கும் தங்கள் அலங்காரத்தை காட்டக்கூடாது. கணவனுக்கு அலங்காரம் காட்டுறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான்.
இதில் யாருக்கும் அதுக்கு தான் பிரச்சனை இல்லை, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணுறது, அதை விட்டுருங்க. வேறு யாருக்கெல்லாம் அலங்காரத்தை காட்டலாம்? அவ் ஆபாயிகின்ன, அவங்களுடைய தகப்பனுக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம். ஒரு தகப்பன் எவ்வளோ அலங்காரத்தை பார்த்தாலும் வேறு மாதிரியா நினைப்பான்? எந்த ஒரு எண்ணமும் வராது, இவளுக்கு வரா அவளுக்கு வராது. அப்போ ஆபாயிகின்ன, ஒரு தகப்பனுக்கு முன்னாடி பூ வைத்து கொண்டு நகைகளை அள்ளி போட்டுக்கொண்டு எவ்வளோ கவர்ச்சியான முறையில் இருக்கோ அதை பார்த்து தகப்பன் என்ன செய்வான்? வேறு மாதிரி தான் சந்தோஷப்படுவான். நம்ம பிள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த சந்தோஷம் வருமே தவிர தவறான எண்ணங்கள் எதுவும் தகப்பனுக்கு வருமா? வராதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஆபாயிகின்ன, கணவனுக்கு அப்புறம் தகப்பன்மார்களுக்கு முன்னாடி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். தகப்பன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ் ஆபாய் பௌலத்திகின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள். ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் அப்படி இருப்பாங்க இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு பெண் வாழ்க்கப்பட்டு போனால் கணவனும் இருப்பார், கணவனுடைய தகப்பனார்னா மாமனார், அவர் ஆம்பளை தான் இருந்தால் கணவன் அலங்காரம் செய்து கொண்டு மாமனாரோடு முன்னாடியெல்லாம் இருக்கலாம். தகப்பனாருக்கு முன்னாடி எப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கலாமோ அதே மாதிரி யார் முன்னாடி இருக்கலாம்? கணவனின் தகப்பன்மார்கள், அதாவது மாமனார்கள், அவர்களுக்கு முன்னாடி அலங்காரம் செய்து கொள்ளலாம். அது மார்க்கத்தில் தப்பில்லை. அல்லது அபுநாயகின்ன, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க இப்போ தாம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு தாய் வந்து தன் மகனுக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம். அது கல்யாண நேரமாக தான் இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க, அலங்காரம் பண்ணிக்கிடலாம். அல்லது சும்மாவே என்ன செய்கிறாங்க? கணவருக்கா அலங்காரம் பண்ணுறாங்க. அந்த பண்ண அலங்காரத்தை மகன் இருக்கிறான், மகன் இருக்கான்னு வைக்கப்பட தேவையில்லை. மகனுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? அந்த காலத்தில் தப்பாக நினைக்கிறாங்க, மகனுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுவது இன்னும் பாரதூரமான ஒரு தீமை மாதிரிலாம் மக்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அப்போ மகனுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? எவ்வளோ அலங்காரம் பண்ணி கொண்டு மகனுக்கு முன்னாடி நிற்கலாம். மகன் அதை விகற்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம தாய்க்கு அவ்வளோ வயசுல இருந்து அலங்காரம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, வழங்குதா? அதை மார்க்கத்தில் அவங்க கணவனை திருப்திப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம்? அவங்க அது அலங்காரத்தை இருப்பாங்க. அப்போ ஒரு தாய் வந்து அலங்காரம் செய்து கொள்ளும் பொழுது மகனுக்கு முன்னாடி செய்யலாம். மகனும் தாய் அலங்காரம் பண்ணுவதை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாருக்கு முன்னாடி அலங்காரங்கிறத முக்கியமே தவிர அலங்காரமே தடுக்கப்பட்டது இல்லை. பிள்ளைக்கு முன்னாடி அலங்காரமாக இருந்தால் தடுக்கப்பட்டதா? கிடையாது. அது ஒன்று விளங்கிக்கிறேன்னு. அடுத்தது வந்து அபுனாய் பௌலத்திகின்ன, அவங்களுடைய கணவனுடைய பிள்ளைங்கள். அதான் அந்த கணவனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தின் மூலமாக ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்க. அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டில் கணவரோடு இருக்குது. மகனை தகப்பனார் அரவணைச்சிருக்காருன்னு வைங்க. அந்த புருஷனுடைய மகனுக்கு முன்னாடி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கொள்ளலாம். புருஷனுடைய மகன் வந்து உங்கள் மகன் மாதிரி தான், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லது இகுவானிகின்ன, அவங்களுடைய சகோதரர்கள், 3 வகையான சகோதரர் இருக்கு இல்லையா? அதாவது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க, அல்லது தாய் மட்டும் ஒன்றா இருக்கிறவங்க, அல்லது தகப்ப மட்டும் ஒன்றா இருக்கிறவங்க, ஏதோ ஒரு வகையில் 3 வகையில் சகோதரராக இருப்பாங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் அண்ணன் தம்பிகளாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் மத்தியில் பெண்கள் என்ன செய்யலாம்? அலங்காரத்தோடு இருக்கலாம். பனி இஹ்வானிகின்ன, அல்லது சகோதரனுடைய பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க. அப்போ அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைய தலைக்கு மேலே வசந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அண்ணன் மக்கள் மத்தியில் தம்பி மக்கள் மத்தியில் ஒரு பெண் எவ்வளோ வேண்டாலும் என்ன செய்யலாம்? அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கலாம், வெளிப்படுத்தி காட்டலாம். அது மாதிரி பனி இஹ்வானிகின்ன, சகோதரருடைய மகள். பனி அகவாத்திகின்ன, சகோதரிகளின் மகன்கள், அக்கா தங்கச்சியுடைய மகன்கள், அவங்க தலைக்கு மேலே பெரிய பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளையா இருந்தால் கூட அக்காவுடைய மகனுக்கு முன்னாடி, தம்பியுடைய மகன் தங்கச்சியுடைய மகனுக்கு முன்னாடி ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் தடை இல்லை, அலங்கரித்து கொண்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிசாயிகின்ன, அல்லது பெண்களே இருக்கக்கூடிய ஒரு சபை, எல்லாம் பொம்பளையெல்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா அலங்காரம் பண்ணி காட்டிக்கிற பெண் இருக்கு, அது பெண்களுக்கு இயற்கையாக அது விரும்பக்கூடியதாக இருக்கிறாங்கல்ல, அவங்க நகை அடுத்த ஆள்கிட்ட காட்டணும், அவங்க புடவை அடுத்த ஆள் பார்க்கணும்லாம் இது மார்க்கு தப்பு கிடையாது, எல்லாமே அனுமதிக்கிறான்ல. பெண்கள் வந்து அவங்களுக்கு மத்தியில் அலங்காரம் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம்? ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, பொம்பளையில் மட்டும் உள்ள சபையாக இருந்தால் நல்ல அலங்காரம் பண்ணி காட்டுங்க, தப்பே கிடையாது. அது அந்நிய ஆண்கள் பார்க்காத வகையில் அமைக்கப்பட்டிருக்கணும். இந்த கல்யாணங்கள் அப்படி நடக்கிறது இல்லை. கல்யாணங்களில் பெண்களோட பெண்கள் இருக்கும் பொழுதே வீடியோக்காரலாம் கேமராக்காரன் அப்படி உள்ள வர்றான். அப்படிலாம் தடுக்கப்பட்டு பெண்கள் மாத்திரமே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை உண்டாக்கி தந்திருந்தார்களே ஆனால் இது வந்து அந்நியர்கள் உங்களுடைய அலங்காரத்தை கவர்ச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் எவ்வளோ வகையாக சேலையை கட்டிக்கிறங்க, ஜிகினா போட்டுக்கிறங்க, லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கிறங்க, நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிறங்க, பக்கத்தில் உள்ள பொம்பளையில் காட்டுங்க, மார்க்க தப்பு கிடையாது. ஏன்னா அல்லா சொல்லிட்டான்ல, நிசாயிகின்ன, அவர்களை போன்ற பெண்களுக்கு மத்தியில் என்ன செய்து கொள்ளலாம்? அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளலாம். அவுமா மலக்கத்து ஐமானுகுன்ன, அடுத்த வந்து அடிமைகள் இந்த காலத்தில் இல்லை, அது இப்போ சொல்ல வேண்டிய ரசூல்லா காலத்தில் வந்து அடிமைகள் இருந்தாங்க, ஆண்கள் பெண்கள் அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது,
அவங்க வந்து ஆடு மாடு மாதிரி சந்தையில் விற்கப்படக்கூடியவங்க தான். அவங்க வரப்போ வேலைக்கு வரப்போ இருப்பாங்க. அவங்க வீட்டிலே இருந்து வேலை வெட்டி செஞ்சுக்கிற நேரத்தில் ஒதுங்க இயலாது. இவங்களுக்காக அலங்காரம் செய்யக்கூடாது, அலங்காரமாக செய்ய முடியாது ஒரு காலத்துலையும். அதனால வந்து இந்த அடிமைகளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிருச்சு, மார்க்கத்தில் விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அடிமை கிடையாதுனால இது நமக்கு தேவையில்லை. வேலைக்காரலாம் அடிமை நினச்சிடக்கூடாது. அப்போ அடிமைகள் விஷயத்தில் விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து அவி தாபியின கைரி உளில் 20 மினர் ரிஜாலி, ஆண்களில் இந்த பெண்கள் மீது நாட்டமே இல்லாத ஒரு நிலையை அடைந்தவர்கள். தள்ளாத வயசு, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு வயசான ஒரு சொந்தம்லாம் கிடையாது. சொந்தமாக இருந்தால் தான் சொந்தத்தை கொண்டே நின்றுடலாமே. இந்த மாதிரி லிஸ்ட்டில் இல்லாத வேற ஒரு ஆம்பளை அவர் ஊண்டி என்ன செய்கிறாரு, வர்றாரு. அந்த மாதிரி கொள்ளு தாத்தா வயசில் இருக்காருன்னு வைங்களேன், யாரோ எவரோ வேண்டாலும் இருக்கட்டும், அவர் முன்னாடி நீங்கள் அலங்காரத்தோடு இருக்கலாம், வழங்குதா. ஆனால் எப்படி இருக்குன்னு வயசு முக்கியம் கிடையாது. சிலர் வயசு 85 ஒரு மாதிரியா இருப்பான், அப்படி இருக்கக்கூடாது. அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெண்களின் மீது நாட்டம் கொள்ள முடியாத ஆண்கள் அப்படிங்கிறான். அப்போ பெண்கள் மீது நாட்டம் இல்லைன்னு நம்ம பார்த்தாலே தெரியுமில்ல, அவர் கூனி குறுகி போய் அவர் இருக்கக்கூடிய தன்மை அதையெல்லாம் வைத்து இவன் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அந்த இதெல்லாம் கடந்துட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி இருப்பார்களே. ஆனால் அது மாதிரியான ஆட்களுக்கு முன்னாடி அந்நியராக இருந்தாலும், அந்நியான இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவில் வராட்டாலும் அவர்கள் மத்தியில் என்ன செய்யலாம், அலங்காரத்தை செய்து கொள்ளலாம். அவி திஃபுலில்லதீன லம் எல்ஹரு அலா அவுராத்தி நிசாயி, பெண்களுடைய அந்த மறைவிடங்களை பற்றிய ஞானமில்லாத சிறுவர்கள். இந்த குழந்தைகளுக்கு வழங்காதல, இந்த மாதிரி ஆணும் பெண் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் வழங்காமல் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் புரியாத வயசு இருக்குல்ல சிறுவர்கள். அது அந்த காலத்துக்காலம் மாறுபடும். நம்ம காலத்தில் வந்து 5 வயசுல எல்லாம் தெரிஞ்சிடறான், வழங்குதா. அந்த காலத்தில் ஒரு 15 வயசு வரைக்கும் கூட ஒன்றும் தெரியாது. கல்யாணம் மாப்பிள்ளை கூட ஒன்றும் தெரியாது, கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம், சொல்லி கொடுறா அவனுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் என்ன இல்லை, அப்படி யாரும் சொல்லிலாம் கொடுக்கறது கிடையாது. அப்போ அந்த சின்ன அதான் நம்ம என்ன கணக்கு, இந்த பையனுக்கு எதுவும் புரியுமா, இந்த மாதிரி மேட்டர்லாம் புரியுமா. ஒரு கணவனும் மனைவியும் தனியாக உட்காந்துருந்தாங்கன்னா எதுக்கு உட்காந்துருக்குறாங்கன்னு விளங்கிடுவானான்னு பார்க்கணும். அது விளங்கிடுவான்னா ஆளை வந்து வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அந்த வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்களாக இருப்பார்களே. ஆனால் அந்நிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த ரூலில் வந்துடுத, சொந்தம் இல்லை, யாரோ ஒரு சின்ன பையனாக இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி கொண்டு இருந்தால் தப்பு கிடையாது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த அலங்காரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அது ஒரு பெரிய ஈர்க்க செய்யாது, அந்த வயசு வராதனால. அது மாதிரி உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறான். அப்போ இந்த ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தால் கூட, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் அனுமதி இருக்குல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் நகை நட்டு போட்டு அலங்காரமெல்லாம் இருப்பீங்க. அப்போ ஒரு ஆள் பார்க்க வர்றாருங்கும் போது உங்கள் வீட்டில் வச்சே பார்க்கும்போது மகரமெல்லாம் இருக்கும்போது பார்த்தா கூட நீங்கள் அவர் முன்னாடி அலங்காரத்தோடு வரக்கூடாது. அவர் முன்னாடி வரும்போது எப்படி செய்யணும், ஆஹா இந்த மாதிரி அந்நியால் வந்திருக்காங்க, நகை நட்டு ஒரு மூக்கில் காதெல்லாம் போட்டிருக்கிறீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்கணும், வழங்குதா. கூடுதலாக மேக்கப்புக்கு போட்டிருந்தீங்கன்னு வைங்க, அதெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு நிலையில் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா அலங்காரத்தை காட்டக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. தகப்பனோட உட்காந்துக்கிட்டு நீ அலங்காரத்தோட இருந்தாலும் இவன்கிட்ட செய்தான் வந்துடுவான். நீங்கள் அலங்காரத்தோட ஒருத்தனுக்கு முன்னாடி வந்தால் பக்கத்தில் தகப்பன் இருந்தாலும் இவனுடைய கண்ணு என்ன செய்யும், வந்தவனுடைய கண்ணு வேற மாதிரி போயுமா இல்லையா. அதுக்காக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அலங்காரத்தை காட்டுவதற்குண்டு ஒரு பட்டியல் இருக்கிறது. இவங்களை தவிர யாரும் முன்னாடி என்ன செய்யக்கூடாது, அலங்காரத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒலா எழுதிரி, இன்னும் தொடர்ச்சியாக எல்லாம் சொல்கிறான், ஒலா எழுதிரி நபி அர்ஜுலிகின்ன லி யாலமமா யுகஃபீன மின் ஜீனத்திகின்ன. வெளியே போகும்போதே சில ஆளுக்க அந்த நடக்கிற நடை இருக்குல்ல, குலுசை போட்டுக்கிட்டு சலக்கு அது திரும்பியே பார்ப்பேன் வேணும்ட. வெளியே போகும்போது இந்த கொலுசு சத்தம் இருக்குல்ல, அந்த கொலுசு போகும், ஆம்பளையே போடுறதில்ல, பொம்பளை தான் போடுவாங்க. கொலுசு சத்தம் கேட்டால் நம்ம என்ன செய்வோம், ஒரு பொம்பளை ஏதோ வருது வெளியே திரும்பி பார்ப்போம். அதுக்குன்னு அந்த சலக்குன்னு அடித்து நடக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்க மறைத்து வைத்திருக்கிற அந்த அலங்காரத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடித்து கால்களை கொண்டு அடித்து நடக்க வேண்டாம். அந்த பெண்கள் அந்த அடித்து நடக்கும்போது என்ன செய்யும், அந்த பெண்கள் தான் வர்றாங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நடக்கிறது. இப்படிலாம் நடக்க வேண்டாம். ஒத்தூபு இலல்லாஹி ஜமியன் ஐயுல் மூமினூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் வந்து இந்த அலங்காரங்களை யார் யாருக்கெல்லாம் நம்ம காட்டலாம் என்பதற்கு கூட ஒரு வரம்பையும் ஒரு நிர்ணயத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து நம்ம குடும்பவியலுக்கு நுழைவதற்கு முன்னாடி பேசிக்காக தெரிகிற விஷயம் என்ன, தவறான நடத்தையில் ஈடுபட்டக்கூடாது. ரெண்டாவது வந்து தவறானதை தூண்டக்கூடிய வகையில்
அது மாதிரியான சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வகையில் தனித்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நம்ம தவிர்க்க வேண்டும். ஆணோடு பெண்ணு தனித்திருப்பது, பெண்ணோடு ஆணு தனித்திருப்பது தவிர்க்க வேண்டும். இந்த குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படாம, சந்தேகம் ஏற்படாம, குழப்பம் ஏற்படாம நல்லபடியாக போவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறைகளை நம்ம கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த குடும்பவியல்ல பேசிக்கான விஷயத்தை நீங்கள் ஆழமாக மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பேசிக்கான விஷயம்? திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் குடும்ப அமைப்பு ஏற்படும். வேறு எந்த வகையிலையும் அந்த குடும்ப அமைப்பு என்ன செய்யாது, ஏற்படாது. இதை சிதைக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகி கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் சீராக போவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் இருந்தெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை மனசில் வைத்து கொண்டு நம்ம குடும்பவியலுடைய டாப்பிக்கில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நேரடியாக நுழைவோம். குடும்பவியல்னா என்ன, குடும்பத்தில் எப்படி ஒரு குடும்பம் அமையும், குடும்பத்துக்குள்ளே நடந்து கொள்ள வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன என்ற விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.